நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. வெற்றிவேல் முருகனுக்கு, அம்மா பழனி ஆண்டவனுக்கு, அள்ளித்தரும் வள்ளலுக்கு, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே ஐயா முருகா ஆடுகவே. கொண்டோனின் அருமை மருகா ஆடுகவே, ஊழி தாண்டி நிற்பானின் உத்தம செல்வா ஆடுகவே. யாவருக்கும் வழிக்கு துணையாம் வேலவனே, ஆளும் கவலை ஓடிடவே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே. ஊஞ்சலிட்டு அதற்கு வயிற கயிறுமிட்டு கூடிடும் அடியாராட்டிடவே குமரா ஊஞ்சல் ஆடுகவே. ஆடக பொன்னால் ஊஞ்சலிட்டு அதற்கு வயிற கயிறுமிட்டு கூடிடும் அடியாராட்டிடவே குமரா ஊஞ்சல் ஆடுகவே. மாந்தரெல்லாம் பண்பாய் வாழ்ந்து உயர்ந்திடவே வாடிடும் பயிர்கள் மாமலை மேலிய செந்தமிழின் வாசா, செந்தமிழின் வாசா, பாருலகத்தில் அரியவர் போற்றிடும் பாலகுமரேசா, வானவர் தானவர் ராமுனிவோர் தோளும் வான்மையில் வாகனனே, வான்மையில் வாகனனே, தொந்தி யானை முகனு கிளைய பராபரம் ஆகிய வேலவனே, பார்வதி பாலகனே, பார்வதி பாலகனே,
துயில் ராமன் மருமகன் ஆகிய வேலவனே அசுரர்கள் தேகம் திடீர் திடீரென அற்றுவிலத்தானே அதி வீரம் உள்ளதோர் வெல்விட்டெறிந்ததோர் அருமுகத்தோனே கண்டாக நம்பாகுக ஞான சண்முக காலாயுத பொருளே காலாயுத பொருளே என்னை வந்து பணிந்திடும் அடியவர்க்கு வாரம் தந்திடும் மெய்ப்பொருளே சண்ட பிரசண்ட விதண்ட முகண்ட சுதண்ட மாணிக்கு அத்திவைத்தாளமோடு நின்றாடிய சிவன் பெற்ற முருகன் தமிழ் நிறைந்திரும் முனிவரும் வணங்கிய வேளவன் ஆலோம சாமிகள் ஆரூப சாயிச்ச வேலமோச்ச கர்த்தன் எப்படி என்றார் ஐங்கரனை கிளைய பகவான் தெய்வானை கொழுந்தன் கொடியோர் கணத்தோர் கடாச்ச விச்சன்னி அலங்காரன் தண்ட மண்டலிகரன் மோகன வசீகரன் பஞ்சபான அவதாரன் ஐஸ்வர்ய சம்பன்னன் நீக்கிற பரிபாலன் கோடி அண்டங்களும் 24 குணமும் ரத்ததாரஞ்சுளான் ஈரேழு 14 வாக்குகளை கை கொண்டு ஏக சக்கராதிபதி செலுத்தி ஒப்பற்ற பெற்ற சிவருடைய கடவுள் அன்னதானம் முதல் தானங்கள் செய்து இன்றைய தினம் நகர்வார் அனைவரையும் புரிந்தோம் என்றும் ஆளுகிறோம் என்றும் தீர்த்த பிரசாதம் கொடுத்து ஆவையராட வெள்ளையம் முழங்க காவலர் போற்ற கல்விடுதுறை உலகம் புகழும் நகரம் பதியில் அண்ணலா ஓங்க நிலா வணிகர் செய்த நவரத்தினமும் நனிபெற அழைத்த நமது ரத்தின எமை காக்கும் குன்ற குடியின் வேலவனே கண்ணே மணியே கதிர்வேலா கவினாரூஞ்சல் ஆடுகவே செல்வி தெய்வானை வேடவர் மகளாம் வள்ளியுடன் மன்னகம் சுற்றும் மகிழேறி மேதகு சேவர் கொடியாட
கல்யாண மண்டபத்தில் இதோ எழுந்திருக்கிறார். மண்ணை பிளந்து பெரும்பேட்டில் மாபெரும் அருளுடை வடிவுடனே பெண்ணின் நல்லார் இருவருடன் பெருமையில் ஏறி வந்தவனே. அன்புடன் ஏறி இனிதமந்தே ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே. கண்ணே தெரியா காட்டிடையே கலங்கி தவிக்கும் எங்களுக்கு முன்னால் வழியும் தெரிந்துயர ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே. ஆரடி நடி
தாம் உருவுடனே அடியார் பக்தி உருவேற பேரருள் கொண்டாய் பெரும்பேடா பிள்ளைகள் நலிவினை போக்கிடவே. இப்போ இந்த விழாவுக்கு வந்து நம்ம வானொலி ஜெயங்கொண்டான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த விழாவை பற்றி திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் சார்பில் நான் வந்திருக்கிறேன். திருவொற்றியூர் திருத்தணி பாத யாத்திரை ட்ரஸ்ட்டும் நகரத்தார் இளைஞர் நற்பணி குழுவும் சேர்ந்து நிறைய வருஷங்களாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது 20வது ஆண்டாக இங்கே காவடி எடுத்து பாத யாத்திரையாக வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறாங்கங்கிற முறையில் எங்கள் சங்கத்தின் சார்பாக அவங்கள வாழ்த்தி இன்னும் மேலும் நிறைய பேர் வந்து இந்த பாத யாத்திரையில் கலந்துக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. இப்பொழுது இந்த திருக்கோயிலினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி அலமேலு அருணாச்சலம் ஆட்சி அவர்கள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள். நமது இந்த பக்தி குழுவுக்கு கிட்டத்தட்ட 21 வருடங்களாக மிகப்பெரிய ஆதரவை அளித்து வருகிறார்கள். அதுவும் முதல் வருடம் இங்கு அவர்கள் கொடுத்த ஆதரவு என்பது இந்த குழுவினரால் மறக்க முடியாது. இப்பொழுது ஆட்சி அவர்கள் நம்மிடம் கடந்த 21 வருஷங்களாக நகரத்தார் வந்து இங்கே காவடி வந்து இங்கே எடுக்கிறாங்க. இங்கே எல்லோரும் வந்து நல்ல சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு முருகனுக்கு காவடி செலுத்தி இங்கே எல்லாம் எங்கள் கோயிலை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நகரத்தார் வந்து நம்ம கோயிலில் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொல்லி எவ்வளோ பேர் வந்து பண்ணாலும் நம்ம நகரத்தார் பண்ணுற மாதிரி வராதுன்னு சொல்லி இங்கேயும் எல்லோரும் நகரத்தார் கோயில்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு அறுபடை வீடு கோயில்னு கூட ரொம்ப சொல்லலை. அந்த அளவுக்கு ஃபேமஸாக கொண்டாந்தாச்சு நகரத்தார். இங்கே எல்லோரும் நல்லபடியாக வந்து இன்னும் எத்தனையோ வருஷங்களுக்கு ஆண்டு காலங்கள் உங்கள் புள்ள ஊட்டி எல்லாம் வந்து இங்கே காவடி எடுத்து எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லா பண்ணணும். அதுதான் என்னுடைய சந்தோஷம். மிக்க நன்றி ஆச்சு. நன்றி. திருவான்மியூர் நகரத்தார் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ச்சியாக இப்பொழுது நமது தொலைக்காட்சியில் பங்குனி உத்திர பெருவிழாவை வரிசையாக பார்த்து வருகின்றீர்கள். முதலாவதாக குரோம்பேட்டை நகரத்தார் சங்கம் நிகழ்த்திய அந்த விழா, இரண்டாவதாக கல்கத்தாவில் நடந்த அந்த விழாக்கள், தொடர்ச்சியாக இப்பொழுது பெசன் நகரில் நமது திருவொற்றியூர் நகரத்தார் இளைஞர் சங்கமும் திருவொற்றியூர் திருத்தணி பாத யாத்திரை குழுவும் இணைந்து நடத்துகின்ற காவடி பால்குடங்கள் எடுத்து வருகின்ற இந்த விழாவானது 21 வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குழுவுக்கு நாங்கள் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி தொடங்கிய பொழுது, செட்டிநாடு டிவி என்று முதலாக தொடங்கிய போது முதல் நிகழ்ச்சியை இவர்கள் அளித்த வாய்ப்பின் மூலமாகத்தான் நாம் எடுத்து வெளியிட்டோம். இன்று உலகம் முழுதும் தெரியக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக நமது தொலைக்காட்சி இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் மிகவும் நன்றி பாராட்டுகிறோம். இப்பொழுது இந்த விழாவை பற்றி நமது சீனிவாசன் அவர்கள். இது நாங்கள் 21வது ஆண்டாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் முதல் ஆண்டு வரும்போது எங்கள் தலைவர் தான் இதை ஆரம்பித்தது, RMS ராமசாமி. இவங்க தான் இந்த ஐடியாவை தெரிவித்தது எங்ககிட்ட. நாங்கள் முதல் ஆண்டு வரும்போது எங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸான 20 மெம்பர் ஃபேமிலி மட்டும்தான் முதல் ஆண்டு வந்தோம். அப்போ எங்களுக்கு இந்த இடமும் தெரியாது. ஆனால் இது ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் மட்டும் எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா நாங்கள் வரும்போது 20 ஃபேமிலி மட்டும்தான் வந்தோம். எல்லோரும் வந்து நடந்து அந்த பீச்சில் படுத்துட்டு லேடிஸ் மட்டும் அப்பயே ஆச்சிங்க உள்ளே வந்து படுக்க சொல்லியிருந்தாங்க. முதல் வருஷம் நான் 25-30 பேர் தான் வந்திருந்தோம். அப்புறம் அடுத்த ஆண்டு நாங்கள் வந்து பால்குடம் காவடிலாம் எடுக்கலான்னு நினைக்கும்போது அதுக்கான அமைப்பாக ஒரு சத்திரம் தேவைப்பட்டது. அப்போ எங்கள் கூட சங்கத்தில் இருந்த பணம் வந்து போதிய அளவு இல்லை. ஆனால் சங்கத்தோட ஒரு சத்திரத்தோட வாடகை பல மடங்கு இருந்துச்சு. நாங்கள் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே விசாரித்தப்போ ஆண்டாள் அழகர் மண்டபம்னு ஒருத்தங்க வந்து அந்த மண்டபத்தை போய் கேட்டோம், இந்த மாதிரி காவடி எடுக்கிறதுக்கு வரோன்னு. நீங்கள் சும்மாவே எடுத்துக்கோங்க, அது அந்த டைமில் அதோட வாடகை வந்து 1.5 லட்சம் ரூபாய், அந்த கல்யாண மண்டபத்தோட வாடகை. அதை வந்து நீங்கள் ஏப்ரல் 13-14 சும்மாவே எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆரம்பித்தோம். முதல்ல வரும்போது நாங்கள் யாரும் அந்த அன்னதானம்லாம் பிளான் பண்ணவே இல்லை. அப்புறமா மத்தியானம் ஒரு குரூப்பு, நைட் ஒரு குரூப், அப்புறம் அடுத்த நாள் பகலில் வந்து இன்ஜினியர் அண்ணன் அவங்க ஃபேமிலி, மத்தியானம் காவேரி ஆச்சி ராமசாமி அண்ணன் அவங்க ஃபேமிலி. இன்றைக்கி பல வாய்ப்புகளில் அது முதல் நாள் இரவு வந்து வெல்கம் ராமசாமியும் நந்தன ராமநாதன் அவர்களும், அப்புறம் அதற்கு முந்தின நாள் மத்தியானம் வந்து நான், சிதம்பரம், பழனியப்பன் 3 பேரும். இது வந்து என்னென்னா, இது நீங்களே கேட்காம அவங்கவுங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. ஆமாம், இது நாங்கள் யாரையும் எங்களுடைய சங்கத்தோட முதல் ஒரு கோரிக்கை குறிக்கோள் என்னென்னா, நாங்கள் வெளியில் யார்கிட்டையும் போய் டொனேஷன் கேட்க மாட்டோம்.
யாராவது விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்குவோம், நாங்களாக போய் கேட்க மாட்டோம். அதுதான் எங்களுடைய சங்கத்தோட நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி எல்லா வகையிலையும் எங்களுக்கு நல்ல ஸ்பான்சர்ஸ் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் எங்கள் சங்கங்கள் நாங்களும் நல்லா இந்த சங்கத்தோட இந்த முருகனோட இந்த பிள்ளையாரோட ரொம்ப வளர்ந்துருக்கோம். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு, இந்த முருகன் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகன். நாங்கள் வரும்போது இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ இன்றைக்கி எங்களுக்கு சத்திரம், ஐயப்பன் கோயில் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் இன்றைக்கி முருகன். இது தொடர்ந்து இன்றைக்கி 21வது ஆண்டாக வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அப்புறம் இந்த ஐயப்பன் கோயில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததில் ரொம்ப பெரிய பெருமை வந்து கதிரேசனோட அப்பா கேடிஎஸ் சோலைமலையானன் பள்ளத்தூர். அதாவது எங்களுக்கு ரொம்ப தூரமாக இருந்தனால சில நாட்களில் கல்யாணத்துக்கு புக் பண்ணிடுறதுனால இந்த அடையார் ஐயப்பன் கோயிலில் வந்து கேடிஎஸ் சோலைமலையானன் வந்து அதை சிறப்பாக எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து, இன்றைக்கி கூட அதோடைய ட்ரஸ்டிகள் வந்து உங்களுக்கு நாங்கள் வேறு எதாவது பண்ணட்டுமா, ஏதாவது கேளுங்க, நாங்கள் பண்ணித்தரோம், காலையில் சாப்பாடு வேணுமா, நைட்டு சாப்பாடு வேணுமா, எது பண்ணணும்னு அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோன்னா இந்த ஆறுபடை முருகனுக்கு காவடி எடுத்ததும் பால்குடம் எடுத்ததுடன் தொடர்ச்சியாக இந்த 21ஆம் ஆண்டு வரைக்கும் சிறப்பாக எங்களை கொண்டு வந்து இப்போ நாங்கள் எங்களோட அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு இந்த ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க இதை சிறப்பாக நடத்துகிற அளவுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய டெவலப்மெண்ட்ஸில் உங்களுடைய நகரத்தார் டிவியும் பெரும் பங்கு அளிக்கிறது. இன்னொன்று சிவா எங்கள் கூட சின்ன வயசுலேருந்து பழகினால அவருக்கு எங்களை பற்றியும் நல்லா தெரியும். அதனால் முத்துராமனும் அந்த பழக்கத்துக்கு ஈடாக நல்லா பழகுறீங்க. எங்களுடைய முன்னேற்றம் உங்களையும் சார்ந்தது. ரொம்ப நன்றிண்ணே. நகரத்தார் இளைஞர் நற்பணி குழுவினுடைய பொருளாளர் திரு சுந்தரம் தம்பி அவர்கள் இப்பொழுது நம்மிடம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சொல்லபடி 28 வருஷமாக நாங்கள் வந்து 28 வருஷமாக இந்த சங்கம் ஆரம்பித்து கடந்த 20 வருடமாக வந்து நம்ம முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம். உண்மையாகவே இது ஒரு மிகப்பெரிய செயல். ஏன்னா வந்து ஆரம்பிக்கும் போது அண்ணன் சொன்னபடி 20 பேர் தான் இருந்தோம். இப்போ அதோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 130 தாண்டி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 16 வயசுலேருந்து 32 வயசு உள்ளவர்கள் நகரத்தார் இளைஞர் நற்பணி குழு அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபைன் பண்ணி, அதுக்கப்புறம் 32 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து ட்ரஸ்ட்டில் வரணும், நகரத்தார் திருத்தணி பாத யாத்திரை ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது அண்ணனுங்க தான். இப்போ அதை ஃபாலோ பண்ணி நான் சின்ன வயசில் எங்கள் செட்டில் நாங்கள்லாம் சின்ன வயசில் ஆரம்பித்தது அது 16 வயசில். இப்போ எங்களுக்கெல்லாம் 38க்கு மேலே ஆகிட்டுருக்கு. அண்ணனுங்களுடைய வழிகாட்டுதன் பேரில் மிகவும் சிறப்பாக இத்தனை வருஷம் அவங்க கொண்டு போனாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதன் பேரில் கடந்த 2 வருஷமாக நாங்கள் வந்து 32 வயசு தாண்டினவர்கள் இப்போ நாங்கள் அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். உண்மையாக அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த இடத்துல அவங்க சொன்ன மாதிரி ஸ்பான்சர் நம்ம எங்கேயும் வெளியில் வாங்குறதே கிடையாது. எல்லாமே வந்து அவங்களாம் விருப்பப்பட்டு கொடுக்கறது தான். ஆரம்ப காலத்தில் வந்து 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தது இப்போ வந்து இல்லைன்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா பொருட்களுக்குமே சரி, எல்லா விஷயங்களுக்குமே சரி ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஸ்பான்சராக வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் டொனேஷன் வாங்குறது இல்லை. அண்ணன் சொன்னபடி வெளியிலேருந்து கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம். பட் ஆனால் எங்களுக்குள்ளே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன எங்களால் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம். மேலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாத யாத்திரையை கண்டினியூ பண்ணி நாங்கள் இன்னும் வந்து எல்லாருமே வந்து க்ரோ ஆகி சின்ன பசங்க அடுத்து வர்ற அந்த 30 இளைஞர் நற்பணி குழுவும் எங்கள் ட்ரஸ்ட்டில் அடுத்த வந்து அவங்களும் இதே மாதிரி எடுத்து நடத்தணுன்றது ஒரு வேண்டுகோள். மேலும் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக காரணமாக இருக்கிற அண்ணனுங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வெல்கம் அண்ணன். எல்லார் பேரையும் சொல்ல முடியாது, அதனால் அவரை நான் சொல்லிவிட்டு அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அவர் கையை பிடிச்சி மேலும் போகணுன்றது எங்களுடைய ஆசை. எல்லாருக்கும் நன்றி. இப்பொழுது துணை பொருளாளர் திரு செல்லப்பன் அவர்கள் நம்மிடம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டமாக இந்த பாத யாத்திரை தொடர்ந்து செயல்பட்டுருக்கு. அதுக்கு எங்களுடைய முன்னோர்களோட வழிகாட்டுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட நான் 20 வருஷத்துக்கு மேலே நான் இதில் பர்சனலாக இருக்கேன். நான் சின்ன வயசில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த பாதையில் தான் நீங்கள் போகணும், இது தவறு, இது சரின்னு சொல்லி எங்களை மெருகேற்றி ஒரு நல்ல ஒழுக்கத்தோட நல்ல பண்போட நம்ம எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தாரும் எங்களை நம்பி அனுப்பி நம்ம புள்ள இந்த இடத்துக்கு போனால் நல்லா வருவான்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களை சின்ன வயசில் எங்களை அனுப்பிச்சாங்க. அந்த நம்பிக்கை இன்றைக்கி வீண் போலன்றது தான் உண்மை. அறிவு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய பக்குவப்படுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக எங்களுடைய சங்கம் எங்களுக்கு அமைஞ்சுது. அதில் முன்னோர்களோட வழிகாட்டுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த நேரத்தில் மற்றவங்க எல்லாருமே பல கருத்துக்கள் சொல்லிட்டாங்க. சொன்ன கருத்தை சொல்கிறத விட சொல்லாத கருத்தை சொல்லலாம். அதில் நான் அது முக்கியமாக பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் மறுபடியும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது கௌரவ ஆலோசகர் வீரப்பன் அவர்கள் நம்மிடம். இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. இது வந்து 20 வருஷமாக வந்து நடக்கிற இந்த ஒரு செயலுக்கு வந்து எல்லோரும் நடக்கணுங்கிறதே வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு ஈவெண்ட் நடக்கணுன்னாக்கா அதுக்கு நிறைய பேர் வேணும், நிறைய பேரோட ஒத்துழைப்பு வேணும், நிறைய பேர் வந்து கோஆர்டினேட் பண்ணணும். அந்த மாதிரி பெரியவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ சின்ன வயசில் இருக்க பசங்க நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் உதவியும் பண்ணுறாங்க. இதுக்காண்டி அவங்களுக்கெல்லாம் நன்றி. அதோட எங்களோட பூஜைக்கு நாங்கள் ஒரு பூஜையும் நடத்துகிறோம் திருத்தணிக்கு போகிறதுக்கு. அந்த பூஜைக்கும் இங்கேக்கும் எங்களோட பிள்ளைகள் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து வாழ்த்து மடல் எழுதி கொடுக்குற தையல் நாயகி ஆட்சிக்கும், அப்புறம் எங்கள் பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுக்குற ராமண்ணனுக்கும் சுப்பண்ணனுக்கும் ரொம்ப இந்த டயத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்க விரும்புகிறோம். அப்புறம் இந்த பாத யாத்திரை பார்த்திங்கனாக்கா ஒரு 22 கிலோமீட்டர் நடக்கிறோம். 22.5 கிலோமீட்டர். மொதல் நாள் ராத்திரி தொடங்கிட்டு மத்தியானம் ஒரு 4:30-5 மணி போல் தொடங்கிட்டு அங்கேருந்து ராத்திரி வந்து மண்ணடியில் வந்துட்டு மண்ணடிக்கு வந்துட்டு மண்ணடியில் இருந்துட்டு நைட்டு மண்ணடியில் நைட்டோட உணவு முடிஞ்ச பிறகு அங்கேருந்து திருப்பி அது பார்த்திங்கனாக்கா ஒரு 5 கிலோமீட்டரு 7 கிலோமீட்டர் வரும் திருவொற்றியூர் டு பாரிஸு. அதுக்கப்புறம் பாரிஸ்லேருந்து மண்ணடியிலேருந்து திருப்பி இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா ஐயப்பன் கோயில் வந்து திருப்பி ஒரு 9 கிலோமீட்டர் வரும். இந்த 9 கிலோமீட்டர் நடக்கிறோம் ராத்திரி. இதுக்கு வந்து போலீஸ் பர்மிஷன் வாங்கி கொடுக்குறாங்க. ராமண்ணனோட உதவியோட இன்றைக்கி நாங்கள் சிறப்பாக பண்ணுறோன்னாக்கா, அதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுறோன்னாக்கா அதுக்கு ராமண்ணனோட உதவியோட நன்றி. அப்புறம் அந்த பர்மிஷனோட சேஃபாக எல்லோரும் லேடிஸும் நிறைய பேர் நடந்து வரவங்களாம் சேஃபாக கொண்டாந்துட்டு ஐயப்பன் கோயிலில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் குளித்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வரோம். நடுவில் பால்குடம் வந்து கங்கையம்மன் கோயிலில் எடுக்கிறோம். கங்கையம்மன் கோயிலில் ஒரு 21 பால்குடம்னு எடுக்கிறோம். இந்த வருஷத்துலேருந்து கவுண்ட்டை வச்சுருக்குறோம். அது அங்கேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு 2 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அபிஷேகம் பண்ணி காவடி பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். காலையில் எல்லாருக்கும் சிற்றுண்டியும் மதிய உணவும் கூட ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நன்றி. இப்பொழுது பள்ளத்துறை சேர்ந்த கதிரேசன் அவர்கள் நம்மிடம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சின்ன ஏஜில் நாங்கள் இந்த சங்கம் ஆரம்பித்தோம். அப்போது ஒரு சில கொள்கைகளோடு ஆரம்பித்தோம். இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும், இப்படி தான் நடத்தணும், எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த இதை. அப்போ என்னோட தோள் கொடுத்து எல்லாருமே நின்னாங்க. 14 பேர் எங்களோட நின்னாங்க. அந்த 14 பேர் இன்றைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரும். அந்த ஃபேமிலி, அந்த பாண்டிங், எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் முடித்து எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து தேர்ட் ஜென்ரேஷனுமே வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் சொன்னது அப்படியே கடைப்பிடிச்சி அப்படியே வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கும் அந்த ஏஜ் லிமிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பூஜை இப்படி தான் நடத்தணும், அந்த பூஜையை சிறப்பாக நடத்திட்டு வராங்க. அப்புறம் ட்ரஸ்ட் இந்த பாத யாத்திரை இப்படி தான் நடத்தணும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். முன்னாடி நாங்கள் எல்லாருமே பொறுப்பில் இருந்தோம். இப்போ அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இப்போ அவங்க செயல்படுத்தி சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது காலங்காலம் அப்படியே கண்டினியூ பண்ணி எல்லாருமே நடத்தணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். நன்றி. இப்பொழுது பெரும்பேடு பாத யாத்திரை குழு தலைவர் என்ஜினியர் இப்பொழுது நம்மிடம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம வடிவேல் முருகனுக்கு. நமது இன்றைய தினம் சோபகிருத வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள், தமிழ் வருடப்பிறப்பு. அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி, இன்றைய தினம் இந்த வருஷப்பிறப்புக்காக திருவொற்றியூரிலிருந்து பாத யாத்திரையாக நேற்று மாலை புறப்பட்டு மண்ணடியில் தங்கி ஐயப்பன் கோவிலில் தங்கி இன்றைய தினம் இங்கே வருகை புரிந்திருக்கும் திருவொற்றியூர் இளைஞர் நற்பணி குழுவினரின் சார்பாக இந்த பாத யாத்திரை மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து 21ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. இன்றைக்கி வந்து காவடி பால் குடங்கள் எடுத்து வந்து இங்கே செலுத்துகிறார்கள். இங்கே வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எங்களது நல்வாழ்த்துக்கள். இந்த இளைஞர் நற்பணி குழு திருவொற்றியூர் அன்பர்கள் மேன்மேலும் வளர்ந்து உயர அவர்கள் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது நகரத்தார் பிள்ளைகள் பெரியவர்கள் 300 வருடமாக காவடி எடுத்த குடும்பத்தில் பரம்பரையாக அடுத்த பரம்பரை எங்கள் பரம்பரை, இப்போ சீனு பரம்பரை, அடுத்த அவர்கள் மகன்கள் பரம்பரை பிள்ளைகள் எல்லோரும் அருமையாக
நமது முன்னோர்கள் செய்ததை விடாமல் செய்கிறார்கள். அதற்கு இந்த பிள்ளைகள் வழிவகுக்கிறார்கள். எல்லோரும் இதுபோல் நன்றாக எப்பொழுதும் இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இப்போ நம்முடைய காலை சிற்றுண்டியானது என்ஜினியர் குடும்பத்தார் அவர்களாக உபயோகமாக தரப்படுகிறது என்பதை விழாக்குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் நகரத்தார் சங்க துணைத் தலைவர் பூலாங்குறிச்சி முத்தண்ணன் அவர்கள் இப்பொழுது நம்மிடம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக நம் முன்னோர்கள் செய்து வந்த இப்பெரிய செயலை நகரத்தார் இளைஞர்கள் தவறாது கடமை உணர்வுடன் செய்து வருகின்றார்கள். தமக்கு பின் வருபவர்களும் இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து சின்ன பிள்ளைகளை பழக்கி வர்றாங்க. இந்த குரூப்பில் சேர்ந்த எந்த பிள்ளையும் வழி தவறி போனதாக சரித்திரமே இல்லை. இந்த குரூப்பில் வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கடமையும் பொறுப்புணர்ச்சியும் சமுதாயத்தில் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்ற நல் உணர்வையும் இந்த இளைஞர்கள் வளர்த்து வருகின்றார்கள். நம்முடைய பாரம்பரிய பெருமையையும் நம்முடைய முன்னோர்களுடைய சிறப்புகளையும் காப்பாற்றுபவர்களது தொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழையடி வாழையாக வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு மதிய உணவை 12 வருடங்களாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பவர்கள் தெக்கூர் காவேரி ராமசாமி அவர்கள் இப்பொழுது நம்மிடம். 12 வருஷமாக கொடுத்துருக்கோம். அப்பா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதை விடாமல் பண்ணுன்றதுனால நாங்கள் 2009 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்பா இல்லைனாலும் அடுத்து எங்கள் அம்மாவோட சேர்த்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நல்லா எங்களாலேயும் முடிஞ்ச அளவுக்கு முருகன் இன்னும் நல்லா எல்லாருக்கும் கொடுக்கணும். நல்லா செய்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இப்பொழுது நமது காவடி நடத்துனர் பள்ளத்தூர் வடிவேலண்ணன், துணை நடத்துனர் கடியாபட்டி பழனியப்பன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அவங்க இந்த விழாவை பற்றி வடிவேலண்ணன் வணக்கம். வணக்கண்ணே. நாங்கள் ஒரு 20 வருஷமாக இந்த பாத யாத்திரையை ஆரம்பித்து நடத்திட்டு வரோம். முதல்ல டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருந்தோம். அதோடு சேர்த்து இந்த பாத யாத்திரை இது எப்படின்னா, காவடி எல்லாரும் யார் யார் வேணும் வேண்டுதல் இருக்கோ எல்லாரையும் வர சொல்லி திருவொத்தியூர் விடுதியில் முதல்ல ஆரம்பித்து நம்ம பழனிக்கு எப்படி காவடி எடுத்து போவாங்களோ அதே மாதிரி எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷனும் அதே மாதிரி. ஏன்னா எங்களில் வேல் மட்டும் கிடையாது. நாங்கள் முதல்ல வேல் எடுக்கணும்னு ஒரு ஐடியா நினைக்கும்போது எங்களுக்கு வேண்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால நாங்கள் வேலை மட்டும் எடுக்கலை. மற்றபடி எல்லா யாத்திரையிலையும் எப்படி நடப்போம். காலைல குளிச்சுட்டு முத்திரை அடைக்கிறது, அப்புறம் சாப்பிடாம காவடி எடுத்து வர்றது, அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எந்த இடத்துல நிற்கிறோமோ அங்கே தான். முடியாதவரை நின்று இருந்து நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட சேர்ந்து பக்தர்களும் எங்கள் நண்பர்களும் எல்லாரும் சேர்ந்து இதை எடுத்து கூட்டிகிட்டு நடத்திட்டுருக்காங்க. இந்த ஆச்சார அனுஷ்டானம் எல்லாமே ஆஸ் யூஷுவல் பழனி மாதிரி தான். நான் ஒரு 8 வருஷமாக அண்ணன் கூட வந்துக்கிட்டு இருக்கேன். வந்ததுலேருந்து அண்ணன் கூட ஹெல்ப்புக்கு வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ துணை நடத்துகிறவராக வந்துக்கிட்டு இருக்கேன். வருஷம் வந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் வந்தவங்களாம் நல்லா தான் இருக்குது. வந்துக்கிட்டு எங்க குளம் காக்கவா வென்று நான் அறியேன் ஆண்டவனே. முருகனுக்கு குடியின்றே
கதிர்வேலா கவினார் ஊஞ்சல் ஆடுகவே விண்ணவர் செல்வி தெய்வானை வேடவர் மகளாரிப்பாய் பாரி நிற்கும் எனக்கு எதில் முன்னே வர வேண்டும். முத்தமிழ் முருகனுக்கு எத்தனை அலங்காரம். வீற்றிருக்கும் கந்தா கந்தா பாவங்கள் போக்கினலம் தருவாய் கந்தா எங்கள் பாவங்கள் போக்கினலம் தருவாய் கந்தா கும்பிட வந்தோம் பழனி ஆண்டவா எங்கள் குறை அனைத்தையும் போக்கி வைப்பார். ஆளுக்கொரு குறையேந்தி பழனி ஆண்டவா உன்னை அனுதினமும் பாடுகின்றோம் பழனி வேலவா. வணக்கம், நான் இந்த அறுபடை முருகன் கோவிலோட செயல் அலுவலராக இருக்கிறேன். இவங்க திருவொற்றியூர் திருத்தணி பாத யாத்திரை குழு வந்து கடந்த 20 வருடங்களாக ஒவ்வொரு சித்திரை வருடப்பிறப்பு அன்னைக்கும் இங்கே காவடியும் பால்குடமும் எடுத்துகிட்டு வர்றாங்க. ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா இளைஞர் அணின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது 26 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க தான் இளைஞர் அணி. அது செயல்படக்கூடியவங்களை இளைஞர் அணியாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிறப்பாக. அதுக்கு மேலே உள்ளவங்க வந்து அவங்களுடைய ட்ரஸ்ட்டில் சிறப்பாக தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. வந்து சிறந்த முறையில் அவங்க எல்லா காரியங்களும் செஞ்சிட்ருக்குறாங்க. இன்னும் அவங்க சீரும் சிறப்போடு வாழணும்னு எல்லாம் வல்ல முருகனை பார்க்கணும்.